யூனிவர்ஸில் கண்டிப்பாக பிளாக் ஹோல் அப்படின்றது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த விஷயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக விஞ்ஞானிகள் ஒரு கருந்துளையில் பிரம்மாண்டமான நட்சத்திரம் உள்ளே விழுந்து அதோடைய எல்லா பகுதியுமே விண்வெளியில் சிதறதை பார்த்துருக்காங்க. இந்த வீடியோவில் அந்த வினோதமான நிகழ்வை பார்க்கலாம். ஐம் லோகபாலகார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் zenith of science. ஒரு பிரம்மாண்டமான கருந்துளை தினம் அதோடைய ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எக்கச்சக்கமான நட்சத்திரங்களை அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அது முழுமையாக ஒரு நட்சத்திரத்தை தான் சாப்பிடுதுன்னு சொல்ல முடியாது. அந்த நட்சத்திரம் வெடித்து அதோடைய சின்ன சின்ன பகுதிகளை தொடர்ந்து அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இது நமக்கு புதிதில்லை, இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒன்று. எடுத்துக்காட்டாக நம்ம ASASSN 14LI அப்படின்ற ஒரு நிகழ்வை நம்ம சொல்லலாம். அங்கே ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு பிரம்மாண்டமான கருந்துளைக்கு ரொம்ப பக்கத்தில் போயிருக்கு. கடைசியாக அதோடைய உயிரை விட்டுருக்கு. பிளாக் ஹோல்னாலே 2 முக்கியமான ஆபத்துகள் கண்டிப்பாக இருக்குது. முதலாவதாக பார்த்தோம்னா அது ஒரு ஈவெண்ட் ஹரிசானை உண்டாக்கும். ஈவெண்ட் ஹரிசான் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அது நம்ம தமிழில் ஒரு நிகழ்வு அடிவானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வு கண்டிப்பாக இருக்கும். இது எவ்வளோ அளவு அந்த பிளாக் ஹோலில் மாஸ் இருக்கோ அந்த மாஸுக்கு ஏற்ற மாதிரியான வளைவுகள் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். பிளாக் ஹோலை நம்ம ஒரு பொறின்னு வச்சுக்கலாம். அதாவது எலி பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு பொறி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நட்சத்திரம் மாதிரியான பல விண்வெளி பொருட்களை பிடிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய குழி தான் அது. அந்த இடத்துல நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் எதையுமே நம்ம பார்க்க முடியாது. எல்லாமே நம்ம கனவுக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட நிகழ்வுகளாக தான் இருக்கும். ஸோ அது முதலாவது ஆபத்துன்னு சொல்லலாம். இரண்டாவது ஆபத்து பார்த்தோம்னா நம்ம பிளாக் ஹோலுடைய வேவ்ஸ் சொல்லலாம். இந்த வேவ்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுக்கும். ஒரு கிரகமோ அல்லது ஒரு நட்சத்திரமோ கருந்துளைக்கு ரொம்ப பக்கத்தில் போகும்போது அது அதோடைய அதிகபட்சமான மாஸை நெருங்கும். ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு பால் இருக்குது. அந்த பால் பார்த்தோன்னா ரப்பர் பால் அப்படின்னு வச்சுக்கலாம். ரப்பர் பால்குள்ளே நீங்கள் தண்ணியை ஊற்றிருக்கீங்க, ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கிறீங்க. அந்த பால் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. பட் அந்த பாலில் ஒரு பகுதியில் நீங்கள் ஒரு நூலை கட்டியிருக்கீங்க. நூலை கட்டிட்டு நீங்கள் சுற்றும் போது அந்த கம்ப்ளீட்டான ஸ்பியர் ஷேப் இருக்காது. அது கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும். உங்களை நோக்கி பாதி பகுதியில் இழுக்கப்படும். அதை நீங்கள் இப்போது பிளாக் ஹோலோட கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் தான் பிளாக் ஹோல். நீங்கள் கட்டி இழுக்கிறீங்க இல்லையா, அந்த பலூன், அந்த வாட்டர் பலூன் தான் கிரகம் அல்லது நட்சத்திரம். ஸோ உங்களை நோக்கி நீங்கள் அதை இழுக்கும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பகுதி உங்களை நோக்கி வரும்போது அது கண்டிப்பாக அது ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். பட் ஒரு சின்ன மாறுபாடு என்னென்னா அங்கே நட்சத்திரம் பின்னோக்கி இழுக்கப்படுறதில்லை. பட் நீங்கள் அந்த பாலை சுற்றும் போது உங்களை நோக்கி ஒரு சில பகுதிகள் வரும், உங்களுக்கு எதிரான திசையில் ஒரு சில பகுதிகள் போகும். ஒரு நட்சத்திரம் புதுசாக பிறக்கிறதா இருக்கட்டும் அல்லது அது எவால்யூட் ஆகிறதா இருக்கட்டும் ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு விஷயம். தென் அதிகமான காம்ப்ளிகேட்டடான மேட்டரும் கூட. இது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நட்சத்திரம் அழிகிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. அந்த பிளாக் ஹோலை நோக்கி போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படி போகும்போது கண்டிப்பாக ஈவெண்ட் ஹரிசானை தாண்டி போகும். ஈவெண்ட் ஹரிசானை தாண்டி போகும்போது அது கம்ப்ளீட்டாக அந்த நட்சத்திரம் முழுசாக கிழிக்கப்படும். ஒரு ஸ்டாரை பிளாக் ஹோல் எவ்வளவு சாப்பிடுது அப்படிங்கிறது அந்த நட்சத்திரம் போகக்கூடிய பாதையை பொறுத்து மாறுபடும். பட் ASASSN 14LI அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் முரண்பாடான கருத்தை நம்ம பார்க்கலாம். பெரும்பான்மையான நட்சத்திரங்கள் கருந்துளையினால் முழுசாக சாப்பிடப்படுறது இல்லை. நட்சத்திரத்தை பல துண்டுகளாக கிழிக்கப்படுது. கதிர்களாக இருக்கட்டும் அல்லது புற ஊதா மாதிரியான ஒளியாகவும் இருக்கும். ஸோ இந்த வெவ்வேறு ஃபார்மில் வெளியேற்றப்படும். ஸோ நட்சத்திரம் அழியக்கூடிய அந்த நிகழ்வு பல வழிகளில் இருக்குது. இது இந்த ஸ்டாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப மோசமான நிகழ்வு. பட் நம்ம சயின்டிஸ்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப ப்ரிசீஸான மூமெண்ட். இது நமக்கு முன்னாடி கிடைக்கல, இப்போ நம்ம கிடைக்குதுன்றனால இது நம்ம ஒரு மிகப்பெரிய புதையலை பார்க்கணும் இல்லையா. எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோவை கைப்பற்றி நம்ம அதிலிருந்து எடுத்த டேட்டா வச்சு பல நட்சத்திரங்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம சூரியனோட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமான மாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எதை வச்சு? அந்த நட்சத்திரத்துடைய எஞ்சி இருக்கக்கூடிய குப்பையில் நைட்ரஜன் அண்ட் கார்பனுடைய அளவை வச்சு தான். அந்த அளவு வச்சு தான் அந்த நட்சத்திரத்துடைய அளவு மாஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. ஸ்டாரோட மாஸ் கண்டிப்பாக நம்ம சூரியனோட 3 மடங்கு அதிகமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இல்லை. தென் ஒரு சில விஞ்ஞானிகள் இதுக்கு முரண்பாடான கருத்தையும் சொல்கிறாங்க.
இந்த டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இது ஒருவேளை 14 சூரியன்களுக்கு ஈக்குவலான மேஸ் இருக்கலாம். ஸோ அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேசிவ் ஸ்டாராக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஸோ ஒரு பிரம்மாண்டமான கருந்துளைக்கு பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் போகுதுன்னா அதோடைய அழிவு இந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்து ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். சந்திரயான் 3 இந்த லேண்டர் அண்ட் ரோவர் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய நிலவுடைய தென்துருவத்தில் இறக்கப்பட்டிருக்கு. அது உலக நாடுகளை மூக்கில் விரல வைக்கிற மாதிரியான ஒரு தருணத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வீடியோவையும் தென் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போது அதுக்கான லிங்க் ஐகார்டில் மேபி ஷோ ஆகலாம், நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஜெனித் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைதளங்களில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பேஜஸ் அப்பியர் ஆகும். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தென் லோகபாலகார்த்திகேயன் அஃபிஷியல் அப்படின்ற பேரையும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா என்னுடைய பர்சனல் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி வேறு ஒரு வித்தியாசமான வினோதமான விண்வெளி சார்ந்த பதிவுகள் நம்ம கண்டிப்பாக சேர்ந்தே பயணிக்கலாம். அதுபடி உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் லோகபாலகார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.